ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு பைசாபப். கவர்மெண்ட்டே நீங்க அடுத்து எந்த செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு சக்சஸா இருக்கும் அப்படின்றத டைரக்ட்டா சொல்லிட்டாங்க. ஸோ அது எப்படி அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும், நேத்து வந்து பட்ஜெட் அலோகேட் பண்ணாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன நம்ம ஆஸ் எ இன்வெஸ்டரா எப்படி லெவரேஜ் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன்ஸ் அத பேஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் ஃபியூ பட்ஜெட்டாவே வந்து நம்மளுடைய இந்தியால வந்து பட்ஜெட் எப்படி பிரசன்ட் பண்றாங்கன்னா, குளோபல் ஸ்டேஜ்ல ஒரு சைனா பிளஸ் ஒன் ஒரு ஆல்டர்னேட்டிவா வந்து நம்ம இந்தியாவே ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற எடுத்துட்டு போறாங்க. ஸோ அத பேஸ் வந்து மேனுஃபேக்சரிங்ல ஐபி லெட் ஒரு இன்னோவேஷன் லெட் மேனுஃபேக்சரிங்க வந்து எக்கனாமிக் குரோத்தா கொண்டு போறது தான் வந்து பிளான் பண்றாங்க. ஸோ அதுல வந்து எந்தெந்த செக்டர்ஸ்லாம் வந்து பிரையாரிடைஸ் பண்றாங்க, எந்த மாரி பாலிசிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, கொண்டு போறாங்க அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாரி சைனா பிளஸ் ஒன் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ்ல அ நம்ம வந்து ஹைடெக் மேனுஃபேக்சரிங் வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த ஹைடெக் மேனுஃபேக்சரிங்னா வந்து அ ஸோ முன்னாடிலாம் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்ட வந்து வேற வேற இடத்துலருந்து வந்து ஜஸ்ட் ப்ரொக்யூர் பண்ணி, அசெம்பிள் பண்ணி ஒரு எண்ட் ப்ராடக்ட்டா வந்து குடுக்குற மாரி தான் இருந்தோம். பட் அந்த ஸ்டேஜ்லாம் வந்து நம்ம வந்து தாண்டி வேற லெவல்ல இப்போ கொண்டு போக வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர். ஸோ இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில வந்து 2021 டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா வந்து, அ இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் சொல்லி ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அது ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, அந்த டைம்லயே நமக்கு வந்து சிப் ஷார்டேஜ் வந்து இஷ்யூஸ் வந்துச்சு. ஆட்டோ செக்டர்ல மேஜரா. ஸோ அத மிட்டிகேட் பண்றதுக்கு நம்ம வந்து டொமஸ்டிக் கெப்பாசிட்டி வேணும் அப்படின்றதுக்கு அந்த இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அது 2.0வா கொண்டு வந்துட்டு, அதுல வந்து 40,000 crore வந்து இன்வெஸ்ட்மென்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல என்ன பண்ண போறாங்கன்னா, நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அசெம்பிள் பிளேயரா இல்லாம, எண்ட் டு எண்ட் கெப்பாசிட்டி வந்து நம்மகிட்டயே இருக்கிற மாரி, அதாவது வந்து ரா மெட்டீரியல், ரீஃபைனிங் ஆஃப் தட் ரா மெட்டீரியல். ஸோ அதுல என்னென்ன காம்போனன்ட் யூஸ் பண்ணுவாங்க, அந்த காம்போனன்ட் வந்து புரொடக்ஷன் பண்றது. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம வந்து பண்ற மாரி இருக்கும். செமிகண்டக்டர்ஸ்ல 2 விதமா இருக்கு. ஒண்ணு சிப்ஸ் மேனுஃபேக்சரிங் பிளஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் 2மே வந்து பிளான் பண்றாங்க. ஸோ இதுல எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னோவேட்டிவா வந்து ஆர்&டி பண்றது வந்து டாடா எல்எக்ஸி. அவங்க கிட்ட நெறைய ஐபி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. டிக்ஸான் டெக்னாலஜிஸ் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். மேபி இல்லன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நெறைய டிவி பிராண்ட்ஸ் பார்க்குறோம். பட் பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து அட்லீஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் பீயிங் மேனுஃபேக்சர்ட் பை டிக்ஸான் டெக்னாலஜிஸ் ஒன்லி. ஸோ அவங்க வந்து ஒயிட் லேபிள் கான்செப்ட்ல வேற வேற கம்பெனிஸ்க்கு வந்து கான்ட்ராக்ட்ல வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். ஸோ நம்ம வந்து இந்த செக்டர்ல வந்து ஆம், நம்ம ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பயோஃபார்மா. ஸோ பயோஃபார்மா சக்தி அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பயோடெக்னாலஜி ஏன் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து, கம்பேர் டூ பார்மசூட்டிக்கல் பயோடெக்னாலஜில வந்து லிவிங் செல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த காம்போனன்ட்ஸ், மருந்து எல்லாமே தயாரிப்பாங்க. ஸோ அதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு கஸ்டமரோட ப்ரொஃபைலுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து அந்த ஒரு க்யூர் வந்து குடுக்க முடியும். பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ். இன்னும் கொஞ்சம் பேசலாம்னா வந்து நம்ம பயோடெக்னாலஜில ஏஐ கொண்டு வரலாம். ஒரு ஆர்டிஃபிஷியல் லிவிங் ஆர்கானிசமே நம்ம வந்து பயோடெக்னாலஜி மூலமா கொண்டு வரலாம். அண்ட் இட் இஸ் மோர் சஸ்டைனபிள் ஆக்சுவலி. ஸோ கம்பேர் டூ வந்து பார்மசூட்டிக்கல் பார்க்கும்போது பயோஃபார்மான்றது மோர் சஸ்டைனபிள் வே ஆஃப் அ மேனுஃபேக்சரிங் அண்ட் டெவலப்மென்ட். ஸோ அதனால வந்து குளோபலா வந்து பயோடெக்னாலஜி வந்து ரொம்ப இனிஷியேட்டிவ் பண்ணி நெறைய எடுத்துட்டு போறாங்க. அந்த விதத்துல கவர்மெண்ட்டும் வந்து இந்தியால வந்து பயோடெக்னாலஜிய வந்து கொண்டு வரணுன்றதுக்காண்டி நமக்கு 10,000 கோர்ஸ் வந்து 4, 5 இயர்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1000 நியூ கிளினிக்கல் ட்ரையல் சைட்ஸும் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து நமக்கு வந்து டயபெட்டிக்ஸும் வந்து கேன்சரும் வந்து நெறைய இன்கிரீஸ் ஆயிட்டே வருது. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி குளோபல் அ பார்மசூட்டிக்கல் பிளேயர்ஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். நமக்கு காஸ்ட் ஆஃப் பையிங்கும் இப்போ ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நம்மளுடைய ஆர்&டி இன்னோவேஷனால நம்மளால வந்து இதுக்கு வந்து க்யூர் கண்டுபிடிக்க முடியும்னா, அது உண்மையிலேயே வந்து நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். நம்மளுடைய இம்போர்ட் வந்து கம்மியாகும். அண்ட் நம்ம வந்து டொமஸ்டிக் கேப்பபிலிட்டி நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, உண்மையிலேயே நம்மளால வந்து
குளோபல் ரீஜியனுக்கு நம்மளால எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ இதில வந்து மெயினா பார்த்தீங்கன்னா, பயோகான்றவங்க தான் வந்து கம்பெனி தான் வந்து லீடிங் பயோடெக்னாலஜி கம்பெனியா இருக்கிறாங்க. அண்ட் டாக்டர் ரெட்டி, சைடஸ் லைஃப் சயன்சஸ்லாம் வந்து இதில வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரேர் எர்த் அண்ட் கிரிட்டிக்கல் மினரல். ஸோ இதுக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. ஆக்சுவலா லாஸ்ட் இயர் என்ன ஆச்சுன்னா வந்து, நமக்கு நம்ம வந்து கவர்ன்மெண்ட் வந்து ஈவி நெறைய புஷ் பண்றாங்க. அதுக்கு வந்து ரேர் எர்த் மேக்னெட்டிக் எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு தேவை. ஸோ அது வந்து நெறைய அளவுல தேவை. நம்மகிட்ட வந்து ஒரு ரா மெட்டீரியல் இருந்தாலுமே, அத வந்து ரீஃபைன் பண்ணி, அதுக்கு அத வந்து ஒரு அ ஒரு ராய மேக்னெட்டா கன்வெர்ட் பண்ற அளவுக்கு நம்மகிட்ட வந்து அந்த சப்ளை செயின் ப்ராசஸ் வந்து நம்மகிட்ட இல்ல. அது வந்து யார்ட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சைனாட்ட இருக்கு. ஆல்ரெடி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல நம்ம வந்து ஒரு அவங்க கூட ட்ரேட் ரிலேஷன்ஸ் வந்து நம்ம நல்லா வச்சுக்கல. வேற வேற ரீசன்னால. பட் லாஸ்ட் இயர் வந்து நம்ம வந்து ரேர் எர்த் மேக்னெட் வந்து நமக்கு வந்து அவங்ககிட்ட டிபெண்டன்சியா நம்ம த இருந்ததுனால, அவங்க வந்து அத வந்து லெவரேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம கவர்ன்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணி அவங்க கிட்ட வந்து ஆ பேசி ஆ நான் இப்போ வந்து அந்த ரேர் எர்த் சப்ளை எல்லாம் வந்து என்ஷூர் பண்ணிக்கிறாங்க. பட் நமக்கு வந்து இத இந்த மாரி வந்து ஃபியூச்சர் வந்து வேற ஒரு கண்ட்ரி கிட்ட போய் நம்ம வந்து கேட்கக்கூடாது. அவங்க வந்து அத லெவரேஜ் பண்ணக்கூடாதுன்ற விஷயத்துல வந்து கவர்ன்மெண்ட் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரேர் எர்த் கொரிடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசா, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடுல வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலலாம் வந்து ஆல்ரெடி நமக்கு மைனிங் சைட்ஸ் இருக்கு. பட் அந்த மைனிங் சைட்ஸ்ல நம்ம எடுக்கிற அந்த அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ரீஃபைன் பண்ணி, ஒரு ப்ராசஸ் பண்ணி, அது ஒரு ஃபைன் ப்ராடக்ட்ஸா வந்து வேற மேக்னெட்டா வந்து மேனுஃபேக்சரிங் பண்ற அளவுக்கு நம்மகிட்ட வந்து எண்ட் டு எண்ட் சப்ளை செயின் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து என்ன தேவைன்னா, மைனிங் தேவை, ஒரு ஆர்&டி தேவை. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வந்து மேனுஃபேக்சரிங் எல்லாம் வந்து நம்ம அந்த மைனிங் சைட்லயே செட் பண்ணணும். ஸோ அத வந்து பிளான் பண்றது உண்மையிலேயே நல்ல விஷயம். இதுல வந்து ஆல்ரெடி லீடிங் பிளேயர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. வேதாந்தா அண்ட் குஜராத் மினரல், ஜிஎம்டிசி, என்எம்டிசி கம்பெனிஸ்லாம் இருக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் இந்த கம்பெனிஸ்லாம் ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன பிரைஸ் பண்ணி அதிகமாவே இருக்கு. நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து கொஞ்சம் நமக்கு கரெக்ஷன் ஆனா வாங்கலாம். ரிசர்ச் பண்ணிட்டு. ஸோ நெக்ஸ்ட் தீம் வந்து மேஜரா பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து லாஜிஸ்டிக்ஸ் எப்பவுமே நம்ம பாப்புலஸான கண்ட்ரி நமக்கு எப்பவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கணும். அண்ட் இதுல வந்து கவர்ன்மெண்ட் வந்து எப்பவுமே வந்து பட்ஜெட் வந்து இயர் ஓவர் இயர் வந்து அலோகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் இதுல வந்து இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ரயில்வேஸ்ல ஹை ஸ்பீட் கொரிடர்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸ் வந்து பில்ட் பண்றதுக்கு ஒரு பிட்வீன் த சிட்டீஸ் அண்ட் பிட்வீன் த ஸ்டேட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு 7 ஹை ஸ்பீட் கொரிடர்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை டூ புனே, ஹைதராபாத் டூ பெங்களூர், சென்னை டூ ஹைதராபாத் இதெல்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூ லைன்ஸ் தேவைப்படும் அண்ட் நெறைய வந்து வேகன்ஸ் தேவைப்படும். அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அதுக்கு செட்டப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 12.2 லேக் கோர் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இதுக்கு மட்டும் இல்ல. அடிஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கு. பட் நான் வந்து இதுல வந்து ரயில்வேஸ் தான் வந்து மேஜரா வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்&டி வந்து மேஜர் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேயர்ஸ். ஆர்விஎன்எல் வந்து அவங்க வந்து நியூ ட்ராக் போடுறதெல்லாம் வந்து மெயினா வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க கவர்ன்மெண்ட் கம்பெனி. அண்ட் டிட்டகார் ரயில் சிஸ்டம்ஸ் வந்து வேகன் அண்ட் அந்த சீட்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றவங்க. ரயில்டெல்ன்றவங்க வந்து ட்ரெயின் அண்ட் ரயில்வே ரிலேட்டட் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து மெயின் பிளேயரா இருக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் மேரிடைம். ஸோ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் மேரிடைம்ல கவர்மெண்ட் வந்து புதுசா என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, புதுசா நெறைய வாட்டர் வேஸ் அண்ட் தென் கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வாட்டர் வேஸ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும் இல்லாம கூட்ஸும் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஏத்த மாரி வந்து பிளான் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து குஜராத்ல இருக்கிற சூரத்துக்கு வந்து ஒரு வாட்டர்வேஸ் பிளான் பண்றாங்க. ஸோ இதுல வந்து பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, கூட்ஸோட டிரான்ஸ்போர்ட் பண்றதோட காஸ்ட் வந்து நமக்கு கம்மியாகும். அண்ட் கண்டெய்னர் வந்து மோஸ்ட்லி நம்ம நெறைய இம்போர்ட் பண்றோம். ஸோ அத வந்து மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கும் வந்து ஸ்கீம் அலோகேட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நல்ல விஷயம். ஸோ இதுல வந்து மேஜர் பிளேயர் பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க வந்து
ஒன் ஆஃப் தி மோனோபோலி இன் ஃப்ரைட் ட்ரான்ஸ்ஃபர் இன் ரயில்வே. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக பெனிஃபிட் ஆவாங்க. ப்ளஸ் வந்து இதில் ஜேஎஸ்பிஎல் அவங்க ஸ்பெசிஃபிக் ஸ்டீல் வந்து அதாவது ஷிப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அண்ட் கொச்சின் ஷிப்யார்ட் அண்ட் அல்கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா அல்கார்கோ வந்து நிறைய கோஸ்டல் ஏரியாஸில் அவங்களுக்கு ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களும் பெனிஃபிட் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி டிரான்சிஷன் அண்ட் சிசியூஎஸ். ஸோ எனர்ஜி டிரான்சிஷன் வந்து ஆல்ரெடி வந்து ஒன் ஆஃப் தி குளோபல் தீம். அண்ட் சிசிஎஸ்னா ஒன்றும் இல்லை, கார்பன் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம அட்மாஸ்பியரில் வந்து எல்லா ஃபேக்டரிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீல், கெமிக்கல், சிமெண்ட் இவங்கெல்லாம் வந்து CO2 வந்து நிறைய வெளியிடுறாங்க. அதனால நமக்கு அட்மாஸ்பியர் வந்து கெட்டு போகுது. நாட் ஓன்லி ஃபேக்ட்ரிஸ், ஸோ மோஸ்ட்லி CO2 வந்து நிறைய வெளியே போகிறதுனால தான் நமக்கு அட்மாஸ்பியர் வந்து கெட்டு போகுது. ஸோ இதை வந்து ஆம், எப்படி வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து இந்த ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 20,000 crore வந்து கார்பன் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷன் ஸ்டோரேஜ் மட்டும் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னன்னா, அதாவது ஃபேக்டரிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீல், கெமிக்கல், ஸோ அதுலேருந்து வர்ற CO2 கேப்சர் பண்ணி வேற ஒரு ப்ராசஸ்க்கு ரீயூஸ் பண்ணுறது. ப்ளஸ் நம்ம வந்து ரீயூஸ் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் வந்து பர்டிகுலர் ஜியோ லொகேஷன் டீப்பில் நம்ம டீப் ஃபீல்டில் நம்ம வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பிளான் பண்ணுறதுக்கு இந்த பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிடி எக்ஸம்ஷன்ஸ், அதாவது பேசிக் கஸ்டம் டியூட்டி எக்ஸப்ஷன் ஃபார் சோலார் அண்ட் நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ இது வந்து உண்மையிலே இம்பார்ட்டண்டான விஷயம். ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா சோலாரில் நம்ம வந்து ஒரு அபரிதமான வளர்ச்சி வந்து காமிச்சிருக்கிறோம். அண்ட் சோலார் செல்ஸில் வந்து சில காம்போனன்ட்ஸ்லாம் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட கஸ்டம் டியூட்டியை வந்து எக்ஸம்ஷன் பண்ணது ஒரு நல்ல விஷயம். நம்ம சோலாரில் இன்னும் கொஞ்சம் நிறைய அடாப்ட் ஆகும். அண்ட் நியூக்ளியர் எனர்ஜி வந்து இப்போ வந்து ஒரு சஸ்டைனபிள் சோர்ஸாக எனர்ஜி சோர்ஸாக வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்குரிய வந்து காம்போனன்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இம்போர்ட் தான் பண்ணணும். ஸோ அதை வந்து ஒரு அதுக்குரிய கஸ்டம் டியூட்டி எக்ஸப்ஷன் பண்ணது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் அப்கமிங் இயர்ஸில் கவர்மெண்ட் உண்மையிலேயே வந்து நியூக்ளியர் எனர்ஜி வந்து நிறைய புஷ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து டேட்டா சென்டர்ஸ் வந்து நிறைய வரப்போகுது. ஸோ இந்த டேட்டா சென்டர்ஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சிட்டிக்கு ஏற்ற மாதிரி பவர் எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு வந்து நிறைய பவர் இன்னும் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த ஏஐ டேட்டா சென்டர்லாம் வர்றதுனால. ஸோ அதுக்கு வந்து நியூக்ளியர் எனர்ஜி உண்மையிலே வந்து பயங்கரமான சப்போர்ட்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்எஸ்எம்இ சாம்பியன் சர்வீசஸ் எக்கனாமி. ஸோ அக்ரிகல்ச்சருக்கு அடுத்து நம்மளோட பேக் போன் ஆஃப் எக்கனாமி பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இஸ் தான். So, அதாவது மீடியம் ஸ்கேல் கம்பெனிஸ். ஸோ இவங்கள வந்து எப்படி வந்து என்கரேஜ் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த பிளான் கொண்டு வந்திருக்காங்க. இதில் 10,000 crore வந்து எஸ்எம்இ க்ரோத் ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து எப்படி லோன் கொடுப்பாங்கன்னா, நம்மக்கிட்ட நீங்கள் ஆஸ் அ எஸ்எம்இயாக நீங்கள் வந்து ஒரு கொலாட்டரல் வந்து சப்மிட் பண்ணீங்கன்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க, டெப்டாக கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு க்ரோத் ஃபண்ட் வச்சு பேங்க் வந்து உங்ககிட்ட ஈக்விட்டி வந்து அவங்க இன்வெஸ்டரா வந்து உங்ககிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5% வந்து அவங்க ஓனரா வந்துட்டு, அதுக்கு வந்து அவங்க ஈக்விட்டி இன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. கேபிட்டல் இன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. அத வந்து எம்எஸ்எம்இ கம்பெனிஸ் வந்து ஒர்க்கிங் கேபிட்டலா யூஸ் பண்ணி அவங்க வந்து அவங்க டெவலப் பண்ணிட்டு போலாம். ஆஸ் அ எஸ்எம்இயா நீங்க வந்து உங்களுக்கு மோர் கேபிட்டல் தேவைன்னா, நீங்க மோர் ஈக்விட்டி வந்து டிவைஸ் பண்ணிட்டு, அத வந்து நீங்க வந்து உங்க கம்பெனிய வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போலாம். இன்னொரு இதுல முக்கியமான விஷயம் வந்து ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்றத வந்து மேண்டட்டரியா சிபிஎஸ்இ கம்பெனிஸ்க்கு வந்து ஆர்பிஐ கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம்ன்றது ஒன்றும் இல்லை, ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்ட் சிஸ்டம். ஸோ இதில் வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அதாவது ஒரு எஸ்எம்இஸ் வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு, பெரிய ஆர்டர் வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் வேணும். அவங்க என்ன பண்ணலான்னா, அதுக்கு ஒரு இன்வாய்ஸ் ரெடி பண்ணி அதை வந்து ஆர்டர் போட்ட பெரிய கம்பெனிஸ்க்கு வந்து அனுப்பலாம். அந்த அனுப்புறது வந்து த்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம் மூலமா வந்து அனுப்புவாங்க. அதுல வந்து இந்த பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இன்வாய்ஸ்க்கு பிட் பண்ணி, அதுக்கு வந்து யார் பெட்டரா இன்ட்ரெஸ்ட் ரேட் குடுக்குறாங்களோ, அவங்க வந்து அந்த
கம்பெனிக்கு வந்து அந்த வொர்க்கிங் கேபிட்டல வந்து குடுப்பாங்க. அந்த ஆஸ் அத வந்து அவங்க எப்படி அ பண்ணுவாங்கன்னா, எந்த கம்பெனி வந்து ஆர்டர் குடுத்துச்சோ, அந்த கம்பெனியோட கிரெடிட் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த லோன வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. ஸோ வந்து இதுல வந்து எம்எஸ்எம்இஸோட லிக்விடிட்டி ப்ராப்ளம் வந்து உண்மையிலேயே சால்வ் ஆகும். அண்ட் மேண்டேட்டரி சொல்லிட்டாங்க. அதாவது கம்பெனிஸ் வந்து கண்டிப்பா இதுல வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும் அப்படின்னா, ஸோ நெறைய ஆர்டர்ஸ் வந்து எம்எஸ்எம்இ கம்பெனிஸ்க்கு வந்து டொமஸ்டிக் கேப்பபிலிட்டிய வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு அ உண்மையிலேயே ஒரு டெஃபினிட்டிவ் மெத்தடா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்ச் எக்கனாமி. ஸோ ஆரஞ்ச் எக்கனாமின்றது வந்து ஒண்ணும் இல்ல. அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், கேமிங் அண்ட் காமிக்ஸ். ஸோ இதுல வந்து உண்மையிலேயே நம்ம வந்து ரொம்ப சின்ன பிளேயரா தான் இருக்கோம் இதுவரைக்கும். அண்ட் இதுல வந்து குளோபல் கம்பெனிஸ் நெறைய ஒரு லீடிங் பிளேயர்ஸா இருக்கிறாங்க. ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா, நம்மளோட கெப்பாசிட்டிய வந்து இதுல கொண்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஸ்கில்டு பெர்சன்ஸ் வேணும். அண்ட் இந்த இண்டஸ்ட்ரிய வந்து ஒரு லெவலுக்கு எடுத்துறணுன்றதுக்காண்டி கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் லேப்ஸ் வந்து 15,000 ஸ்கூல்ஸ்ல வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நமக்கு உண்மையிலேயே ஸ்கில் டெவலப்மென்ட், எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா ஒரு நல்ல விஷயம். அண்ட் இதுல ஒரே ஒரு பிளேயர் தான் வந்து இப்போதைக்கு லிஸ்ட் ஆயிருக்காங்க. நாசரா டெக்னாலஜி. ஸோ நீங்க வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேர் எக்கனாமி. ஸோ இது கிக் எக்கனாமி மாரி இப்போ கேர் எக்கனாமின்னு ஒண்ணு எடுத்துட்டு வந்துருக்காங்க. ஸோ இதோட ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம கண்ட்ரில நம்ம மோஸ்ட்லி யங் பாப்புலேஷன் வந்து அதிகம். பட் இப்பயே வந்து எல்டர் பாப்புலேஷனும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தேவையான சப்போர்ட்லாம் வந்து ஹோம்ல தான் பண்ற மாரி இருக்கும். அவங்கள பார்த்துக்கிற மாரி கேர் கிவர்ஸ்லாம் தேவைப்படுறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா வந்து டிமாண்ட விட சப்ளை வந்து கம்மியா இருக்கு. அண்ட் ஃபியூச்சர்ல நெறைய சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு கேர் கிவிங் வந்து கண்டிப்பா தேவை. அதுக்கு வந்து ஸ்கில்டு ஸ்டாஃப் வேணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கில்டு கேர் கிவர்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட். ஸோ இப்ப என்ன பண்றாங்கன்னா, 1.5 லேக் இந்த வருஷத்துல வந்து நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல வந்து ஸ்கில்டு கேர் கிவர்ஸ்க்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு பிளான் பண்றாங்க. அண்ட் 1 லேக் அலைடு ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸும் வந்து கொண்டு வரணும்னு பிளான் பண்றாங்க. இது வந்து மெயினா யாருக்கு அட்வான்டேஜ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்போலோ ஹாஸ்பிட்டல், மேக்ஸ் ஹெல்த் கேர் இவங்க தான் லீடிங் பிளேயர்ஸ். ஸோ ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அப்போலோ ஹாஸ்பிட்டலே வந்து அப்போலோ மெட்கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்சிடியரி வச்சிருக்காங்க. அதுல ஆல்ரெடி அவங்க வந்து ஹோம் கேர் சர்வீஸ் அதெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் இந்த மாரி கேர் கிவர்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி ட்ரெய்னிங் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரி இப்போ ட்ரெய்னிங் குடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து கவர்ன்மெண்ட் வந்து பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல பண்ணுவாங்க. இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து கண்டிப்பா பெனிஃபிட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒன் மோர் விஷயம் வந்து என்னன்னா, 5 ரீஜினல் மெடிக்கல் ஹப்ஸ் வந்து ப்ரொப்போஸ் பண்றாங்க. என்ன கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி சென்னை வந்து ஒரு ஒன் ஆஃப் தி மெடிக்கல் ஹப்பா தான் இருக்கு. ஏன்னா நமக்கு தேவையான வந்து போஸ்ட் ட்ரீட்மெண்ட், கிளினிக்கல் ட்ரீட்மெண்ட், டயக்னோசிஸ் எல்லாமே எல்லா சப்போர்ட்டுமே இங்க இருக்கு. ஸோ இந்த ரீஜினல் மெடிக்கல் ஹப் அப்டின்னா என்னன்னா ஒண்ணும் இல்ல. அதாவது ஒரு மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஆர்&டி, கிளினிக்கல் ஃபெசிலிட்டீஸ், டயக்னாஸ்டிக்ஸ் ஆஸ் வெல் அஸ் போஸ்ட் கிளினிக்கல் சப்போர்ட்ஸ் எல்லாமே பக்கத்துல ஒண்ணா இருக்கிறது தான் வந்து ரீஜினல் மெடிக்கல் ஹப் அப்படின்றது. ஸோ இதோட மெயின் கோல் என்னன்னா, இந்தியாவ வந்து ஒரு மெடிக்கல் டூரிசம் கண்ட்ரியா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் குளோபல் ஸ்டேஜ்ல அப்படின்றது தான் வந்து இந்த இந்த பட்ஜெட்டோட ஐடியா. ஸோ இதுல கண்டிப்பா வந்து ஆம், சில மேஜர் சிட்டிஸ வந்து பிளான் பண்ணி கொண்டு வருவாங்க. அண்ட் சென்னை வந்து ஆல்ரெடி ஒரு ரீஜினல் மெடிக்கல் ஹப்பா ஆல்ரெடி இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இதுல வந்து அகைன் பெனிஃபிட் ஆக போறது இந்த லீடிங் பிளேயர்ஸ் தான். ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்க நெறைய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதுலயும் வந்து அவங்க வந்து அவங்கள கண்டிப்பா எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. கவர்ன்மெண்ட் கூட கோஆர்டினேட் பண்ணி. ஸோ இந்த 7 செக்டர்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணது தான் வந்து நான் வந்து ப்ரையாரிட்டியா எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் நெறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க பட்ஜெட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து சில ஸ்கீம்ஸ் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க ஃபைபர் மேனுஃபேக்சரிங்க்குலாம். ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் வந்து பயங்கரமா டாரிஃபால ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட ஷேர்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அண்ட் இப்போ இந்தியா வந்து ஈரோப் கூட ஒரு ட்ரேட் டீல் போட்டிருக்காங்க. அது வந்து ஒன்ஸ் அக்ரீமெண்ட் பிளேஸ் பண்ணிட்டாங்கன்னா, அது வந்து டெக்ஸ்டைல் செக்டருக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அதேமாரி டொமஸ்டிக் கேப்பபிலிட்டிய வந்து இன்கிரீஸ் பண்ற மாரியும் ஸ்கீம்ஸ் குடுத்துருக்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். அத தவிர பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் வந்து ஆஸ் அ மேஜர் கிளவுட் புரொவைடர்ஸ் பார்த்தீங்கன்னா, Google, Amazon,
அண்ட் மைக்ரோசாஃப்ட் இருக்கிறாங்க. அவங்க பிளஸ் வேற யார் எந்த கிளவுட் ப்ரொவைடர்ஸா இருந்தாலும் சரி, இந்தியால இருக்கிற டேட்டா சென்டர்ஸ வந்து யூஸ் பண்ணா, அவங்களுக்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்ற மாரிலாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த விஷயங்கள் தான் நான் பேசணும்னு நெனச்சேன். நீங்க வந்து எந்த செக்டார் வந்து அடுத்து நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு வந்து நல்லா போகும்னு நெனைக்கிறீங்க? உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.